இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம இந்த பாடத்திட்டத்தில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோட தொடர்ச்சி இப்போ பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உடலில் உள்ள பாகங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு வாக்கியத்தில் இந்த கூறுகளெல்லாம் மிக முக்கியமானதாக இருக்குது. ஒன்று வந்து நவுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், ரெண்டாவது ப்ரோனவுன், மூணாவது அட்ஜெக்டிவ், நாலாவது வேர்பு, ஐந்தாவது அட்வெர்பு, ஆறாவது ப்ரிப்போசிஷன், ஏழாவது கன்ஜெக்ஷன், எட்டாவது இன்டர்ஜெக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதை பற்றின ஒவ்வொன்றையும் இப்போ எலாபரேட்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் நவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் நவுன்? இங்கிலீஷில் வந்து நவுனை பற்றின ஒரு விளக்கம் சொல்லணும்னா, நவுன் இஸ் எ வேர்ட் used as the name of a person, place or things அப்படின்னு சொல்கிறோம். இதை உதாரணத்தின் மூலமாக நம்ம சொல்லணும்னா இதை எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ராஜராஜ சோழன் வாஸ் எ கிரேட் கிங் அப்படின்னு சொல்கிறோம். இது போல் இந்த இடத்துல எது நவுனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன். அப்புறம் ஒரு பூக்கள் வந்து ஒரு நறுமணத்தை வீசுது அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்கியத்தை நம்ம சொல்கிறோம் ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறோம். ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது மட்டும்தானா அப்படின்னா, இந்த காலையில் சூரியன் உதயமாகுது அதை பற்றி நம்ம பேசுகிறப்ப த சன் ஷைன்ஸ் பிரைட் அப்படின்னு சொல்கிறோம். சன் ஷைன்ஸ் பிரைட், சூரியன் பிரகாசமாக ஒளிர்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரும்போது அதில் உள்ள ஒவ்வொன்றுமே ஒரு பெயர் சொல்லி குறிக்கிறது. சூரியன் சொன்னோம், ராஜராஜ சோழன் சொன்னோம், ரோஜா சொன்னோம். அப்புறம் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு ஒரு புதுமையான ஒன்று வருது. ஹிஸ் கரேஜ் ஓன் ஹிம் ஹானர் அப்படிங்கிறாங்க. ஹிஸ் கரேஜ் ஓன் ஹிம் ஹானர்னால் என்ன? அவனுடைய தைரியம் அவனுக்கு ஒரு நன்மதிப்பை பெற்று தந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கியம் தான் இது. அப்போ இந்த இடத்துல தைரியம் என்பது கூட ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்குது. இப்படி இந்த நவுனை நம்ம வந்து விரிவுபடுத்தி பேசணும் அப்படின்னோன்னா அதில் காமன் நவுன் அப்படின்னு ஒரு நவுனை சொல்கிறோம். அடுத்தது வந்து ப்ராப்பர் நவுனுன்றோம். அடுத்தது வந்து கலெக்டிவ் நவுனுன்றோம். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு இப்படி நம்ம நிறைய நவுன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 நவுன்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்று வந்து காமன் நவுன். வாட் இஸ் காமன் நவுன்? இப்போ நம்ம காமன் நவுனை பற்றி நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட உதாரணம் தான் ராஜராஜ சோழன் வாஸ் எ கிரேட் கிங் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது ராஜராஜன் வாஸ் எ வைஸ் கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த ராஜராஜ சோழனை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ ராஜராஜ சோழன் அப்படின்றது தான் இந்த வேர்டு அல்லது இந்த நவுன். ராஜராஜ சோழன் வாஸ் எ ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ராஜராஜ சோழன் ரெஃபர்ஸ் டு எ ப்ராப்பர் நவுன். பட் த நவுன்னு கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிங்ன்ற நவுனு, இந்த நவுன் கிங் மைட் பி அப்ளைடு டு எனி அதர் கிங். இந்த கிங்குங்கிறதும் ஒரு நவுன் தான். ஆனால் இந்த நவுனை நம்ம எந்த ஒரு அரசனுக்கும் பொருத்தி பார்க்கலாம். எந்த ஒரு அரசனுக்கும் இதை வந்து நவுனாக நம்ம கொடுத்துடலாம். இதை தான் நம்ம வந்து ராஜராஜ சோழன் ரெஃபர்ஸ் டு ஏ பர்டிகுலரான கிங்கை குறிக்குது. ஒரு குறிப்பிட்ட அரசனை குறிக்கிறது தான் ராஜராஜ சோழன். ஆனால் இந்த அரசன் என்பது நாட்டில் எவ்வளோ அரசர்கள் இருந்தாங்க, எல்லாருக்குமே அரசன் என்ற பெயரையே நம்ம குறிப்பிடுறோம். இதை தான் நம்ம வந்து ஸோ வி கால் ராஜராஜ சோழன் எ ப்ராப்பர் நவுன், அட் த சேம் டைம் கிங் எ காமன் நவுன் அப்படின்றோம். ஸோ இது மட்டும்தானா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமன் நவுனில் நிறையா இருக்குது. அதில் என்னென்னா அதோட சேர்த்து இந்த ப்ராப்பர் நவுனையும் நம்ம சொல்லிகிட்டே வரலாம். காமன் நவுனை சொல்லும்போது அட் த சேம் டைம் ப்ராப்பர் நவுனையும் நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள், நீனிகா இஸ் எ ப்ராப்பர் நவுன் வைல் கேர்ள் இஸ் எ காமன் நவுன். நிகரன் இஸ் எ ப்ராப்பர் நவுன் வைல் பாய் இஸ் எ காமன் நவுன். ஒரு பிளேஸுக்கு உதாரணத்தை எடுத்துக்குவோம், ஒரு இடத்திற்கு உதாரணத்தை எடுத்துக்கலாம். அப்படின்ப ஆச்சாம்பட்டி இஸ் எ ப்ராப்பர் நவுன் வைல் வில்லேஜ் இஸ் எ காமன் நவுன். தமிழ்நாடு இஸ் எ ப்ராப்பர் நவுன் வைல் ஸ்டேட் இஸ் எ காமன் நவுன். இந்தியா இஸ் எ ப்ராப்பர் நவுன் வைல் கண்ட்ரி இஸ் எ காமன் நவுன். இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ காமன் நவுன்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் காமன் நவுன். இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ காமன் நவுன் முடிஞ்ச பிறகு அடுத்தபடியாக காமன் நவுன் இதோட சேர்ந்து நம்ம ப்ராப்பர் நவுனையும் சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக வர்றது கலெக்டிவ் நவுன்ஸு நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் கலெக்டிவ் நவுன்? கலெக்டிவ் நவுனுன்றதும் ஆங்கிலத்தில் முதல்ல அதை பற்றி சொல்லிடுவோம்.
ஸோ ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோன்னா கலெக்டிவ் நவுன்னா என்ன, இட்ஸ் அ நேம் ஆஃப் எ நம்பர் ஆஃப் பர்சன், பிளேஸ் ஆர் திங் டேக்கன் டுகெதர் அஸ் ஒன் ஹோல் அப்படிங்கிறாங்க. ஒரு முழுமையான ஒரு இதை தருவது, நிறைய எண்ணிக்கையில் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக தர்றது தான் ஒரு கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஹேர்டு அப்படிங்கிறாங்க, HERD ஹேர்டு. ஹேர்டுனா என்ன அப்படின்னா மாடுகளின் மந்தை கூட்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் ஹேர்ட் ஆஃப் கவ் இஸ் கிராசிங் அப்படிங்கிறாங்க. மாடுகளின் கூட்டம் கடந்து செல்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹேர்ட் ஆஃப் கேட்டில் இஸ் கிராசிங் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து இது மட்டும்தானா அப்படின்னு சொல்கிறோன்னா மோப் அப்படின்றோம், டீம் அப்படின்றோம், அப்புறம் ஃபேமிலி அப்படின்றோம், நேஷன் அப்படின்றோம், இப்போ பீப்புள் அப்படின்றோம். இது எல்லாமே என்னவா குறிக்குதுன்னா ஒரு மொத்தத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான் கலெக்டிவ் நவுன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலெக்டிவ் நவுன் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு ஒன்று பார்க்குறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்டானது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் நத்திங் எல்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் எ வேர்டு யூஸ்டு. அது என்ன மாதிரியான ஒரு இதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்புகளின் அடிப்படையில் பெயர் சொல்லை குறிக்கிறது. பண்புகளின் அடிப்படையில் பெயர் சொல்லை குறிக்குது அப்படின்னா பிரேவ் சோல்ஜர், எ ஸ்ட்ராங் மேன், எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பேருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி சொல்லை நம்ம கொடுக்குறோம், அது பொருள்களுக்கு முன்னாடியும் ஒரு அடைமொழி சொல்லை கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு எ பிரேவ் மேன் அப்படின்றோம். ஒரு மனிதனுக்கு முன்னாடி பிரேவ் அப்படிங்கிறது எது ஒரு பொருளோ கிடையாது, நம்மளாக வந்து உருவாக்கிக்கிட்ட ஒரு பெயர். அப்போ ஒரு தைரியமான வீரன் அப்படின்னு சொல்கிறோம், தைரியமான வீரன். அப்புறம் பியூட்டிஃபுல் ஃப்ளவருங்கிறோம். அப்போ அந்த மலர் அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த மலரை பற்றின ஒரு செய்தியை சொல்கிறது தான் பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஸோ இப்போ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பற்றி இப்போ எடுக்கணுன்னாலே ஒரு வீடியோ போட்டாலே நமக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பயனுள்ள வகையில் எங்களுடைய வீடியோ இருக்குங்கிறத நம்புகிறோம். ஸோ எங்களுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.